வந்திருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நாங்கள் இந்த கூட்டத்துக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பரிசுத்த நகரமாம் பெத்லகேம் ஊரின் தொழுவத்திலே பாவம் நீட்கிற மீட்பராய் இயேசு உதித்தாரே. இந்த பாலை நாங்கள் பாடி இந்த கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து மிக உற்சாகமாக இந்த பாலை நாங்கள் பாடுவோம். பரிசுத்த நகரமாம் பெத்லகேம். பரிசுத்த நகரமாம் பெத்லகேம் ஊரின் தொழுவத்திலே பாவம் நீங்கிட ஜெபித்து ஆண்டவருடைய கரத்தை நாங்கள் கொடுப்போம். கண்களை மூடிய வண்ணமாக நாங்கள் தியானத்தில் இருக்கிற பொழுது ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையும் மகத்துவம் நிறைந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, அருமையான இந்த மாலை வேலைக்காய் நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த நகரமா பெத்லகேமிலே பாவம் நீக்கிட கர்த்தர் எங்களுக்காய் உதித்தாரே. இது உண்மையான ரட்சிப்பு. எங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய் இந்த நாளிலே கர்த்தருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்டவர்களாய் இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதன் முகமாய் பாடல்களை பாடுவதற்காகவே கர்த்தர் தெரிந்து கொடுத்திருக்கிற பாடலுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே பாடுவதற்கு எங்களுடைய நாவுகளுக்கு பெல்லத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறேன். விசேஷமாக சபையை வழிநடத்துகிற தாசனோடு கூட இருந்து நேர்த்தியாய் உங்களுடைய பாடல்களை வெளிப்படுத்திருக்க தயவுக்காய் உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் மூலமாய் சபையை வழிநடத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிறதான பெரிதான கிருபைக்காய் உங்களை நடியோடு துதிக்கிறேன். ஸ்தோத்திரின் கர்த்தாவே, இப்படியா இந்த சுவிசேஷ கூட்டத்தை முழு உலகமே காணக்கூடிய விதத்தில் ஆண்டவரே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான இணையதள வசதிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கேனும் எவரேனும் கண்டாலும் ஆண்டவரே இந்த சுவிசேஷ கூட்டத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கும் உண்மையாய் இந்த காணொலியை காண்பதற்கு அவர்கள் தங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளுங்கள். தொடர்ந்து ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வர தாமதமாக இருக்கிறவர்களையும் நேர காலத்தோடு இந்த கூட்டத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கள், வழிநடத்துங்கள். இந்த நாளிலும் பாவம் அறியாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் உதித்தாரே என்ற செய்தியை நற்செய்தியை கொண்டு வருகிறதான வார்த்தையின் மூலமாய் கொண்டு வருகிற தாசனோடு கூட இருந்து இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் மாத்திரம் இராது வார்த்தையின் மூலமாய் பெறப்படுகிறவர்களாய் இருந்து செல்வதற்கும்
ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டு வழிநடத்துமாறு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே தாசனோடு கூட இருந்து தாசனுடைய வார்த்தையின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ச்சி வழிநடத்துமாறு ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த இசைக்குழுவுகளை இசைக்கிறதான நம்முடைய சகோதர பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறேன். இப்படியாக அந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவரையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்கள் மத்தியில் காணப்படுவதாக. இப்படியாக எல்லா துதி கனம் மகிமை அவற்றுக்கும் பாத்திரராக இருக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் இருக்கிறேன் பிதாவே, ஆமேன். வந்திருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தமாக இருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தையும் மீண்டும் அவர் எங்களை எடுத்து கொண்டு போவதற்காக வருகிற அந்த வருகை குறித்தும் நாங்கள் நினைவு கூறி இந்த பாடல்களை நாங்கள் பாடுவோம். நாங்கள் பாடும் பாடல்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையும் அவர் எங்களுக்காக செய்த தியாகத்தையும் மீண்டும் அவர் வந்து எங்களை அவரிடமிருந்து சேர்த்து கொள்ளப் போகிறார் என்கிற அந்த நற்செய்தியையும் நாங்கள் கேட்கப் போகிறோம். அதனால் நாங்கள் மிக உற்சாகமாக பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை மிக உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சாஷ்டாங்கத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரம் உள்ளவராக இருக்கிறார். அவர்தான் 2000 வருடத்துக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு வந்து எங்களுடைய மனிதனுடைய எல்லா பாவத்துக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அது
இதனால் இந்த நாளில் நாங்கள் எழுந்த வண்ணமாக மற்றும் ஒரு பாடலை பாடுவோம். கரை காணா பாவம் போக்க, கனிவான எம்மை ஆக்க, இறையான வழியில் நம்மை இனிதாக கொண்டு சேர்க்க, எந்தன் இயேசு தேவராஜன். நாங்கள் மிக சந்தோஷமாக மிக உற்சாகமாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். வந்ததால் எந்தன் பாவம் நீங்கிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான பிரதான நோக்கம் மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்குவதற்காக, தன்னுடைய ஜீவனை சிலுவை மரத்தில் கொடுப்பதற்காக இந்த பூலோகத்திற்கு அவர் வந்தார். அதனால் மிகவும் சந்தோஷமாக நம்முடைய பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பை பெற்றிருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே என்று மிக சந்தோஷமாக அடுத்த பாடலை நாங்கள் பாடுவோம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே பாடிடுவேன். உள்ளமானந்த
விசேஷ பாடலுக்கு நாங்கள் கடந்து செல்வோம். கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. மிக அருமையான பாடல். நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த விசேஷ பாடலுக்காக. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லும் முன்பதாக நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். நாங்கள் எழுந்திருந்து மிக உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். ஆயத்தமாய் இருப்பவரே ஆட்கொண்ட இயேசுவாரார், மா மகிபன் நாதனையே பாடி மகிழ்ந்திடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது அவருடைய வருகையை நாங்கள் நினைவு கூறும் இந்த தருணத்தில் அவருடைய இரண்டாவது வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த போகிறோம். ஆயத்தமாக நாங்கள் ஆட்கொண்டு வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய ஜீவியத்தை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முகம் கொடுப்பதற்கு, அவருடைய வருகைக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு நாங்கள் எழுந்திருந்து உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். ஆயத்தமாய் இருப்பவரே ஆட்கொண்ட இயேசுவாரார். ஆயத்தமாய் இருப்பவரே ஆட்கொண்ட இயேசுவாரார், மாமகிபன் நாதனையே
செல்லுவோம் இயேசுவிடம். மேகம் மீதில் வெள்ளம் பாராதே. உற்சாகமாக பாடுவோம். சியோனில் சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாய் எழுந்திடுவோம். சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாய் எழுந்திடுவோம். மீட்கப்பட்டோம். மீட்கப்பட்டோம் புதித்தெழுந்தே மேசியாவை துதிப்போம். ஆயிரமாம் தூதர்களும் ஆனந்தமாய் பாடிட முன் செல்லுவோம் இயேசுவிடம். மேகம் மீதில் வெள்ளம் பாராதே. சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாய் எழுந்திடுவோம். சியோனில் சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாய் எழுந்திடுவோம். எக்காலமும் துணித்திடுதே. காலமும் துணிந்திடுதே ஏகமாய் கூடிடுவோம். தாமதமே ஆவியுமே தற்பரன் அமைத்திடாதே. உன் செல்லுவோம் இயேசுவிடம். மேகம் மீதில் வெள்ளம் பாராதே. சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாய் எழுந்திடுவோம். சியோனில் நாம் சேர்ந்திடவே சீக்கிரமாய் எழுந்திடுவோம். நன்றி. அமருங்கள். சகோதரன் சித்திரவேலு மூலமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த தருணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது 11ஆம் வசனத்தில், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் இந்த உலகத்துக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. இதைவிட நற்செய்தி உலகத்திலே எங்கும் கிடையாது. ஏனென்றால் ஆதி காலத்தில் துவங்கி ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, ஆதாமும் ஏவாளுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த உலகத்தை பாவம் ஆண்டு கொண்டது. அப்படி என்றால் மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த உலகத்திலே பாவம் வந்து மனிதனை ஆண்டு கொண்டது. அந்த பாவத்துக்கு விமோசனம் இந்த உலகத்திலே மனிதர்கள் பலவித நோக்கங்களிலே பலவித காரியங்களிலே இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக மனிதர்கள் சில காரியங்களை செய்து வந்தார்கள். அதுக்காக தேவன் கூட சிலருக்கு அனுமதி கொடுத்திருந்தார். இப்படி செய்யுங்கள், இந்த பழியை செலுத்துங்கள், உங்களுக்கு பாவ நிவிர்த்தி வேண்டும் என்று ஆதி காலத்தில் இருந்து தேவனே அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். இந்த பாவ நிவிர்த்தி என்பது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்வாக இருந்தாலும், ஆனால் நிரந்தர தீர்வு இந்த பாவத்துக்கு மனிதனாலே கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இந்த பாவத்தின் நிமித்தம் மனிதன் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டு நாளுக்கு நாள் எல்லா மனிதர்களும் நரகத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தை நேசித்த, இந்த உலகத்தை படைத்த மனிதர்கள் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்பு அனுப்பினார். அவரை பற்றி தான், அவருடைய பிறப்பை பற்றி தான் இந்த காலகட்டத்தில் அநேக இடங்களிலே, அநேக நாடுகளிலே மிகவும் கோலாகலமாக இந்த
அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இருக்கிற நற்செய்தி என்ன பாருங்கள். அந்த 11ஆம் வசனத்தில் தெளிவாக கூறுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்கள், அங்கே சொல்லுகிறது 10ஆம் வசனத்திலே, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுதான் இந்த உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஒரு கொடையாக, ஒரு அன்பளிப்பாக, தேவன் கொடுத்த ஒரு அன்பளிப்பாக காணப்படுகிறது. நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஆதி காலத்திலிருந்து மனிதனுடைய பாவத்துக்காக ஏதாவது ஒரு விமோசனம் இருந்தது. யாத்ராகமம் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 13:13 அங்கே முதலாவது வரியில சொல்லுகிறது, கழுதைகளின் தலையீட்டுகளை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலியமாக மீட்டு கொள்ளுவாயாக. கழுதையின் தலையீட்டை ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலியமாக மீட்டு கொள்ளுவாயாக என்று யாத்ராகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இது தேவன் கொடுத்த கட்டளை. ஏனென்றால் கழுதையின் தலையீட்டு என்று சொல்லும் பொழுது இந்த கழுதைகளை பழி செலுத்துவதற்கு மனிதர்கள் கொண்டு வருவது கிடையாது. ஏனென்றால் அந்த மிருகம் மிகவும் விலையேறப்பட்ட ஒரு மிருகம். ஏனென்றால் அது விலையேறப்பட்டது. அது மிகவும் மனிதனுக்கு புரோஷனமாக இருந்தது, ரொம்ப புரோஷனமாக இருந்தது. ஏனென்றால் கழுதைகள் இருக்கிற மனிதன் அந்த காலத்திலே ஒரு பெரிய பணக்காரனாக காணப்பட்டான். கழுதை வைத்திருக்கிறவன் பெரிய பணக்காரன். நாங்கள் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் இருந்த பணக்காரர்கள் லிஸ்டில், பெரிய பணக்காரர்கள் லிஸ்டில் பார்த்தால் அவர்களுக்கு கழுதைகள் இருந்தது. அந்த கழுதையின் மூலியமாக அவர்கள் மிகவும் பணக்காரர்கள் ஆனார்கள். அந்த கழுதையை பழி செலுத்த விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அது விலை மதிப்பு உள்ளது. லேசாக கொண்டு போய் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த ஆட்டுக்குட்டியை, ஆட்டுக்கடாக்களை கொண்டு பழி செலுத்துவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார், மோசேயின் மூலியமாக கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலியமாக நீர் மீட்டுக்கொள்ளு என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால், நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே விலையேறப்பட்டவர்கள். தேவனுக்கு முன்பாக நாம் விலையேறப்பட்டவர்கள். நமக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, நமக்கு ஒரு சுதந்திரம், நமக்கு ஒரு சுயாதீனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனமும் அந்த சுதந்திரமும் ஒரு மதிப்பையும் வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே அந்த கழுதைக்காக நான் ஆட்டுக்குட்டியை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதை நாங்கள் தெளிவாக யோவான் எழுதின சுவிசேஷம் நாங்கள் வாசிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நம்முடைய வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம், நாங்கள் வேத வசனங்களை நாங்கள் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் கொடுத்த மிகப்பெரிய சாட்சி இது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி பழியை, ஆரம்பத்திலிருந்து செலுத்தி வந்த ஆட்டுக்குட்டியின் பழியை நிவிர்த்தி செய்து அதை முடிக்கிறதுக்காக கடைசி பழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இவர் என்ன சொல்லுகிறார், இவர் கொடுக்கிற சாட்சியை பாருங்க. இது பகிரங்கமான சாட்சி. இது அவன் தனிப்பட்ட ரீதியில் சொல்லப்படவில்லை. நிறைய ஜனங்கள் மத்தியிலே அவன் ஞானஸ்தானம் கொடுக்கும் வேளையிலே அவன் மிகவும் அவனுடைய ஊழியங்கள் மிகவும் பிரசித்தமாக இருந்த வேளைகளிலே அவன் சொல்லுகிறான், இதோ என்ன சொல்கிறான், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். நாங்கள் 36வது வசனத்தையும் வாசிப்போம். 36வது வசனம் அதே அதிகாரத்திலே, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இது எவ்வளவு பெரிய சாட்சி! இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பாவத்துக்காக அவர்
பிறந்து 33 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து 3.5 வருஷம் ஊழியம் செய்து மிகவும் கஷ்டமாக மிகவும் துன்பத்தின் மத்தியிலே ஊழியம் செய்து தன்னுடைய ஜீவனை அந்த கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் போனார். அந்த கல்வாரி சிலுவை வரைக்கும் போய் அந்த ஜீவனை அவர் கொடுத்தார். இதுதான் இந்த உலகத்திலே கிடைத்த ஒரு மிகப்பெரிய சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுபிறப்பு அடைந்து, அதனால் பாவம் மன்னிப்பு பெற்று மறுபிறப்பு அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு வசனங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய திட்டம் இந்த மனித ஞானத்தின் மூலியமாக நிறைவேற்றாமல் மனிதனுடைய நீதியைக்காக மனிதன் அந்த பரலோகத்தில் ராஜ்யத்தை பெற முடியாது. ஆனாலும் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நாள் தேவன் இந்த பூமிக்கு வந்து நிச்சயமாக மனிதர்களுடைய பாவத்துக்காக தேவன் இந்த உலகத்தை மீட்பதற்காக ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும். இது மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வந்த தேவன், பாவத்துக்காக தன்னை ஒப்பு கொடுக்க வந்த தேவன் என்று வேதாகமத்திலே நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது. இதை இந்த உலகம் முழுவதிலும் மறந்து இன்னைக்கு ஏதோ என்ற ஒரு பண்டிகை என்ற கிறிஸ்மஸ் என்கிற பண்டிகையின் பேரிலே இந்த உலகத்திலே நிறைய பாவத்தையும் நிறைய இந்த உலகத்திலே தெரியாமையின் காரியமாக வாழ்க்கையை செலவழித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்றால் இன்னைக்கு உலக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தனக்கு புது உடுப்பு புது உடைகளை வாங்கி கொள்கிறார்கள், வீட்டிலே காரியங்களை செய்து கொள்கிறார்கள், அலங்காரம் செய்து கொள்கிறார்கள், தங்களுக்கென்று காரியங்களை செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கென்று வராமல் இந்த ஜனங்களை மீட்கும் பொருட்டு 2000 வருஷத்துக்கு முன்பு அந்த கல்வாரி சிலுவையை சுமந்ததுக்காக வந்தார். இதை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே அவரை பற்றி நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தயவு செய்து யாராவது வாசிங்க. இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்ப இந்த வெளிச்சத்தை கண்டார்கள்? இந்த பூமியிலே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் எப்ப பிறந்தாரோ அப்பயே இந்த ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்துக்கு ஊடாக நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே எங்கள் இருதயங்களிலே அந்த வெளிச்சம் பிரகாசித்து எங்களை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். இது மிகப்பெரிய உண்மையான சத்தியமான செய்தியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கூட தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய இருதயத்துக்கு தோண்டிட்டு என்னுடைய இருதயத்துக்கு அழுத்தமாக தெரிந்தது, என் பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார், அவர் என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்கிற என்னுடைய இருதயத்திலே அழுத்தமாக அது தெரிந்தது. ஆனபடியினாலே தான் நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறினேன், ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாறினேன். இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் தாமே உங்களிடத்தில் வந்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து முழுமையாக உங்கள் பாவங்களை கழுவி, வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் 1 யோவான் புத்தகத்திலே, தன் பாவங்களை மறைக்காமல் அதை அறிவிக்கிறவன், அதை சொல்லுகிறவன் மன்னிக்கப்படுவான், பாவங்களை அறிக்கை செய்கிறவன் மன்னிக்கப்படுவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக மரித்த அவர் 3ஆம் நாள் அடக்கம் செய்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்பொழுது பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த செய்தியை நாங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது எங்களுக்கு நிச்சயமாக தேவ சமாதானம் எங்கள் உள்ளங்களை ஆளும். நாங்கள் சங்கீத புத்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 36:9. சங்கீதம் 36:9 வாசிப்போம். யாராவது எடுத்தவர்கள் வாசிங்கள் தயவு செய்து.
உம்முடைய வெளிச்சத்திலே நான் வெளிச்சம் காண்கிறேன். நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் உம்முடைய வெளிச்சத்திலே. உம்மிடத்தில் ஜீவன் இருக்கிறது, உம்மிடத்திலே ஒளி இருக்கிறது, அந்த ஜீவன் எங்களுக்குள் வெளிப்பட்டு இருக்கிறது. அதான் யோவான் சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய பிறப்பை நிறைய பேர் கொண்டாடுறாங்க. அவர் பிறந்தது நல்லது என்று கொண்டாடுறாங்க. அது நல்ல விஷயம்தான். ஏன்னா வருடங்கள் கடந்து 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 போய்கொண்டே இருக்கிறது. இந்த ஜனங்கள் வரலாறு, இந்த ஜனங்கள் ஒவ்வொரு பரம்பரையில் இருக்கிறவர்கள் மரித்து போகிறார்கள். திரும்ப ஒரு பரம்பரை உருவாகுகிறது. அந்த பரம்பரைக்கு கிறிஸ்து என்னும் ஒருவர் பிறந்தார் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்வது நல்லது தான். நாங்கள் மரித்து போன பிறகு எங்களுடைய பேர பிள்ளைகள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், சிறு பிள்ளைகள் அந்த காலத்தில் இப்பொழுது 100 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமாக இருந்தால் அதை ஞாபகம் கொள்வது, அதை ஞாபகப்படுத்துறது நல்லது, அது நல்ல விஷயம்தான். ஆனாலும் அவரை ஞாபகப்படுத்துறது மாத்திரமல்ல, அவர் பிறப்பை பற்றி கொண்டாடுவது மாத்திரமல்ல, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய திரும்பவும் வருகையை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் பாவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பயங்கரமான பாவம், எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் துன்பங்கள், துயரங்கள், ஒரே பிரச்சனையாக இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், சந்தோஷமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், பாவ அறிக்கை செய்கிறவர்கள் நிச்சயமாக அந்த நிரந்தர ஜீவியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். இதுதான் சுவிசேஷம் இந்த உலகத்திலே. இதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாங்கள் வாசித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தயவு செய்து அதை வாசிங்கள். 28ஆம் வசனத்தை. இரண்டாம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் என்று சொல்லி, இந்த சிமியோன் என்கிற இந்த தேவனுடைய வருகையை, கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த சிமியோன் அவரை கையிலே ஏந்தி கொண்டு அவன் தேவாலயத்திலே போகும் பொழுது அவனை கையிலே ஏந்தி கொண்டு அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். கிறிஸ்துவின் வருகையை அவன் எதிர்பார்த்து கொண்டான். இஸ்ரவேலுக்கு மீட்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அந்நிய ஜாதிகளுக்கு, மற்றவர்களுக்கு ஒளியை தருவார் என்கிற நம்பிக்கையோடு இருந்தான். அதனால் அவன் சொல்லுகிறான் பாருங்கள், 30ஆம் வசனத்திலே, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனத்துக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். 31, 32. உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று இந்த சிமியோன் என்கிற மனிதன், இந்த மகாபெரும் இந்த விசுவாசி, தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த மனிதன் சொல்லுகிறான். இது மிகப்பெரிய சாட்சி. யோவானுடைய சாட்சியும் இந்த சாட்சியும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாட்சியாக இருந்தது. இது என்ன, இதைத்தான் இங்கே இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் தெளிவாக. என்ன சொல்கிறது இதிலே? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற, 30ஆம் வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக. அந்த ஒளி புறஜாதிகளுக்குத்தான் முதல் பிரகாசித்தது. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள். நட்சத்திரம் வானத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் கண்டார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல, பிறந்த இடத்துக்கு இவர்களை கொண்டு போக, இந்த மேய்ப்பர்களை கொண்டு போக வழி நடத்தினது. இந்த புறஜாதிகள் போய் இயேசுவை கண்டார்கள். புறஜாதிகள் போய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் இவர்தான் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அதே மாதிரி தான்
புறஜாதியாகிய நாம், அந்நிய ஜாதியாகிய நாம் இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யார் கிறிஸ்து தான் என்னுடைய இரட்சகர், என் பாவத்துக்காக அவர் மரித்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகளாகுவார்கள். அவருடைய வருகையிலே நாம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். இந்த நம்பிக்கையோடு நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவ அறிக்கை செய்து பாவத்துக்கு மனம் திரும்பி பாவத்தை குறித்து நாங்கள் பாரதூரமாக எடுத்து, நான் பாவத்தில் இருந்து மரித்தேனானால் என் பாவம் என்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் என் பாவத்துக்கு விமோசனம் என்ன? என் பாவத்துக்காக மரிக்க வந்த அந்த தேவ ஆட்டுக்குட்டியை நான் ஏற்றுக்கொண்டு கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலியமாக மீட்டு கொள்ளுவாயாக என்கிற இந்த நற்செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் தாமே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை முழுமையாக எங்களை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆனபடினாலே பிரியமையான சகோதரனே சகோதரியே, எங்கள் வாழ்க்கையை முழுமையாக நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த செய்தியை கேட்டவர்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எழுந்திருப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த உலகம் முழுவதிலும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை கர்த்தாவே கொண்டாடுவதற்காக இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் என்கிற பண்டிகையை கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, இதுக்கு இடையிலே உண்மையாகவே இதோ இந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது மனிதனுடைய பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிறதுக்காகவே அவர் பிறந்தார். அதை நிரூபித்து காட்டினார், அதை செய்து முடித்தார் என்கிற நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு எங்கள் பாவங்களை நீர் மன்னித்தீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொழுது வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். தங்கள் பிள்ளைகள் வீடுகளுக்கு போகும் பொழுது கூட இருந்து வழிநடத்தி அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.